இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கடனுக்கான ஜாமீன் கையெழுத்தை போடாத போதும் போட்டதாக கூறி சிபில் ஸ்கோரை குறைத்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு இந்தியன் வங்கி 3,10,000 வழங்க உத்தரவிட்டு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நேசராஜன். நேசராஜன், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். அர்ச்சனி, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பத்மசாலவர் தெருவை சேர்ந்தவர் சீனிவாசன் மகன் நாராயணன். இவர் ஆட்டோ டிரைவர். இவர் மன்னார்குடியில் உள்ள இந்தியன் வங்கி கிளையில் 2001 முதல் சேமிப்பு கணக்கில் வைத்துள்ளார். இவர் கடந்த 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி அன்று வேறொரு வங்கியில் புதிய ஆட்டோ வாங்க 3 லட்சம் கடன் கேட்டு அணுகிய போது சிபில் ஸ்கோர் குறைவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. சிபில் ஸ்கோர் குறைந்ததற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்துள்ளார். அப்போது அவர் சேமிப்பு கணக்கு வைத்துள்ள இந்தியன் வங்கி கிளையில் 2002ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி மன்னார்குடி மேலவாசல் பகுதியை சேர்ந்த இன்பராஜ் என்பவர் வாங்கிய ரூபாய் 19,000 கடனுக்கு நாராயணன் ஜாமீன்தாரராக கையெழுத்து போட்டதாகவும் அந்த கடனை இன்பராஜ் செலுத்தாததால் தற்போது அதன் நிலுவைத் தொகை 42,000 என்று அதனை கட்ட வேண்டிய பொறுப்பு நாராயணனுக்கு உண்டு என்பதால் அவரது சிபில் ஸ்கோர் குறைந்துள்ளது. அந்த கடனை செலுத்தினால் மட்டுமே அவரது சிபில் ஸ்கோர் உயரும் என்று வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவ்வாறு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாத நாராயணன் வங்கி அதிகாரிகள் கூறியதை கேட்டு அதிர்ச்சியடைந்தார். இது குறித்து அவர் கடந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி அன்று திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு கொடுத்தார். வழக்கினை நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைவர் மோகன்தாஸ் மற்றும் உறுப்பினர் பாலு ஆகியோர் விசாரித்த போது வங்கி தரப்பில் முதலில் நாராயணன் வாங்கிய வாடிக்கையாளர் ஒருவர் வாங்கிய கடனுக்கு ஜாமீன் போட்டுள்ளார். அவர் சரியாக கடனை திருப்பி செலுத்தாததால் சிபில் ஸ்கோர் குறைந்தது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நேசராஜன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.